ஹாய் இந்த வீக்கே நாங்கள் சேத்பட்டில் இருக்கிற கேஆர்எம் பிளாஸா தான் போயிருந்தோம். சூப்பரான அதுவும் செலக்டிவான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தாங்க இங்கே இருக்கும். அதுவும் இல்லாமல் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே ஈவன் கூலர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மேக்கப் ஆக்சசரிஸ்லேருந்து மெயினாக ஜீன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குர்த்திஸ், ஈவன் ஃபார் கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இங்கே இருக்குதுங்க. ஸோ அதனால நாங்கள் இன்றைக்கி எனக்கு சில ஜீன்ஸ், அதுக்கப்புறம் பலசோ பேண்ட் எல்லாமே நான் பார்த்து வாங்கலாம். ஏன்னா ஆன்லைனில் எனக்கு ஃபிட்டிங் அந்தளவுக்கு சரியாக இருக்க மாட்டேங்குது. ஈவன் மேக்ஸ் அப்புறம் ஜுடியோவில் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். மேக்ஸில் பேண்ட் கலெக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பென்சில் ஃபிட் அப்புறம் டான் ஜீன்ஸில் கலெக்ஷன்ஸ் நான் போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஜுடியோவில் ஓவர் கூட்டமாக இருந்ததுங்க. ஸோ அதனால் எனக்கு ஃப்ரீயாக இப்போ எடுத்துகிட்டு வர முடியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா அங்கே ஜுடியோலையும் எடுத்தேன் தான். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ஜுடியோவில் வேறு லெவலில் இருக்கும். ஒரு பிளேசர் கூட எனக்கு எடுக்கணும். ஸோ ட்ரையல் பார்த்தேங்க. ஆலன் சொல்லி அது ப்ரைஸ் மினிமம் 4K மாதிரி வருது. 4 to 5K வரைக்கும் வரும். எனக்கு ஷாப்பர் ஸ்டாப்பில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எல்லா செக்ஷன்லையுமே உங்களுக்கு சர்வீஸ்க்கு ஆளுங்க இருக்காங்க. ஈவன் நீங்கள் டாப்ஸ் ஆகட்டும், இப்போ பேண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சிங்கிளாக ஒரு செக்ஷனுக்குமே ஆள் இருப்பாங்க. லேடிஸ் இருப்பாங்க மெயினாக. ஸோ உங்கள் சைஸ் அவங்க அளவு எடுத்து இது உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லி நம்ம ஃபிட்டிங் ரூமில் அவங்க நம்ம கூடவே நின்று நம்மளுக்கு எல்லாமே சூஸ் பண்ணி கொடுப்பாங்கங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே நம்மளுக்கு அவங்க கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஓரளவுக்கு ஷாப்பிங் முடித்தேன். கீழே பில்லிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மினிமம் பர்ஸ் எல்லாமே பேக்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் 600-800 வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7000-8000 அந்த மாதிரி இருக்குங்க. குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். அதாவது இங்கே எப்படின்னா சூஸியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். நான் 2 ஹார்ஸ்க்கு மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பொறுமையாக தான் ஷாப் பண்ணி முடித்தேன். நாங்கள் ஃபைனலாக என்னோடய ஷாப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் சும்மா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டில் மினிமமான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே சூஸியாக எப்படி சொல்கிறதுங்க, ட்ரெண்டியாக அப்படி தாங்க இருக்கும். அப்படி எல்லாமே இங்கே இருக்காது. சூஸியான ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக என்னோட ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. இங்கே இருந்துட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் இந்த கடையை நீங்கள் பார்த்துருங்க. மொத்தமாக 3 to 4 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. நான் 3 ஃப்ளோரும் பார்த்துட்டேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி கூலர்ஸ், அப்புறம் வாட்ச் கலெக்ஷன்ஸ், ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கா. மேலே குர்த்திஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஜீன்ஸ், இன்னர்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. ஓரளவுக்கு நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து வர வழியில் தான் ஜைத்தூன் இருக்குது. ஜைத்தூன் சேத்பட்டில் தாங்க இருக்குது. அந்த சொன்னேன் இல்லையா பார்க்கு, ஷெனாய் நகர் பார்க்குக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். மணி ஒரு 10:45 இருக்குங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு க்ரீமி சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தந்தூரி கேட்டிருந்தோம். சிக்கன் சூப் எனக்கு அவ்வளோ பிடிக்கலங்க. ஒரு மாதிரி அந்த சிக்கன் ஸ்மெல் வந்துச்சு. அப்புறம் இது மட்டனுங்க. ஸோ அவங்க ஹரிபரியாக பண்ணதுனால என்னன்னு தெரியல. நான் கார்லிக் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்கள் பாருங்கள், பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த டைம் ஜைத்தூன் அவ்வளோவா எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா பயங்கர கூட்டம். அங்கே என்ன தான் ஆள் இருந்தாலுமே ஸ்பேஸே இல்லை. வெயிட் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த கார்லிக் நான் கருகி போயிருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. இதே மாதிரி அடுத்த vlogல பார்க்குறேன். பாய்.